குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி. உங்கள் விஜய். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. ராஜராஜ சோழன் காலத்துல இருந்தே அவருடைய படைத்தலைவியா இருந்த ஒரு அம்பிகை தான் வாராகி அம்மன்னு சொல்றவங்க. வாராகி அம்மனை வழிபட்டா நிறைய வீட்டில் ஏதோ துர்சக்திகள் இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. சில பேர் அமானுஷ்யங்கள் நடக்கிறதா ஏதோ சொல்கிறாங்க. அம்பாள் யுகம்னே இப்போ ஆரம்பிச்சாச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். வாராகி யுகம் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. வாராகி அம்மன் உக்ர தெய்வமாக இருந்தாலும் தன்னை நம்பி வந்தவங்களுக்கு அவள் தாய். எல்லாருக்குமே அவள் தாய் தான். ஆனால் வாராகி அம்மனை நம்ம வழிபடும் போது கெட்ட எண்ணங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. மாதுளை பழத்தை முத்துக்களை வச்சு நம்ம அம்மாவுக்கு அபிஷேகம் செஞ்சால் ரொம்பவும் பூரிச்சு போயிடுவா அந்த அம்மா. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் சமூக ஊடகங்களில் ஆன்மீக குறிப்புகளை குறித்து பேசி வரும் சிவகாமி அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம். வணக்கம் சார். அம்மா, இன்னைக்கு வராகி அம்மனுடைய வழிபாடு அப்படிங்கிறது இன்னைக்கு பெண்களிடையே குறிப்பிட்டு சொல்லப்போனால் ரொம்ப ஊறி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த வராகி அம்மன் ரொம்ப வருஷமாக இப்போ துர்கை அம்மன் மாதிரி ஒரு வழிபாடா அப்படின்னு கேட்டால் இப்போ சமீப காலங்களாகத்தான் வராகி அம்மனை தனியாக சன்னிதானம் வச்சு வழிபடுறது இல்லை பிரதிஷ்டை பண்ணுறது இதெல்லாம் நடக்குது. இப்போ இந்த வராகி அம்மன்னா யார்? வராகி அம்மன்னு சொல்லப்போனால் சப்த கன்னிமார்களில் 5ஆவதாக வரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த அம்மன் தான் இவங்க. இது இப்போ புதுசாக வரலை. இது முன்னாடியே ராஜராஜ சோழன் காலத்துல இருந்தே அவருடைய படைத்தலைவியாக இருந்த ஒரு அம்பிகை தான் வாராகி அம்மன்னு சொல்கிறவங்க. ராஜராஜ சோழனே படைக்கு போகிறதுக்கு முன்னாடி வாராகி தாயை பார்த்து அவங்கள வழிபட்டதுக்கு அப்புறம் தான் அந்த படைக்கே போவாராம். அவருக்கு அந்த வெற்றியும் அந்த அம்பிகை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு ஒரு பெரிய அது ஒரு கதையே இருக்குது. அது மாதிரி அப்போலேருந்தே இந்த வாராகிய வழிபாடு எல்லாமே இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ அந்த வாராகி யுகம் ஆரம்பிச்சிருக்கா என்ன தெரியல. இப்போ திடீர்னு எல்லாருக்குமே வாராகி அம்மனோட வழிபாடு செய்யணுங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்குது. அவங்கவுங்க வீட்டில் வாங்கி வச்சு வழிபடணும்னு இப்போ எல்லா பெண்களும் நினைக்கிறாங்கன்னா அதுக்கான அந்த வழிபடுறதுனால அந்த ஒரு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஒரு நன்மைகளும் கிடைக்கிறதுனால தான் இப்போ வழிபட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தரை சொல்லி எல்லாருமே செய்யறதுக்கு எந்த ஒரு சான்ஸும் இல்லை. அவங்கவுங்க நினைச்சது நடக்கிறதுனால அவங்க வழிபடணும்னு ஆசைப்படுறாங்க. கேட்குறவங்களும் நாமளும் வச்சு வழிபடலாமான்னு இருந்தாலும் நிறைய பேருக்கு இப்போ பயமும் இருக்குது. ஏன்னா வாராகி அம்மனை வழிபட்டா நிறைய வீட்டில் ஏதோ துர்சக்திகள் இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. சில பேர் அமானுஷ்யங்கள் நடக்கிறதா ஏதோ சொல்கிறாங்க. இல்லை இந்த அம்மா ரொம்பவும் ஒரு உக்ரமாக இருக்கிறதுனால வீட்டில் வித்தியாசமாக என்னென்னவோ நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா வீட்டுக்கு வந்தால் முதல்ல இருக்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஏற்கனவே நமக்கு. அந்த பிரச்சனைகளை எல்லாமே பெருசாக்கிட்டு அதை அதுக்கான தீர்வையும் அவளே கொடுத்து அந்த எதுவுமே இல்லாமல் அந்த பிரச்சனையை சால்வும் பண்ணி கொடுக்கறது. அந்த மாதிரி தான் எனக்கு வாழ்க்கையில் என்னோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. எனக்கு தானாக தான் வாராகி அம்மன் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அந்த கொடுத்த தெய்வத்தை நான் வீட்டில் பஞ்சமி திதியில் நான் வழிபாடு செஞ்சுட்டு வந்தேன். ஆனால் முதல் வாரம் நான் பஞ்சமியில் அந்த வாராகி அம்மன் பூஜை வழிபட்டதுக்கப்புறம் மறுவாரமே எங்கள் வீட்டில் ஒரு எங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தது. அது அவருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. எந்த ஒரு சிம்டமும் இல்லை, அதனால் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. அந்த மாதிரி இருந்தது. அவருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தது. நாங்கள் போய் செக்கப்புக்கு போனோம். செக்கப்புக்கு போய் பார்த்தது அப்புறம் தான் டாக்டர் சொன்னாங்க அது ஆப்ரேஷன் பண்ணணும்னு. எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏன் நம்ம இந்த வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் உடனே இந்த மாதிரி ஒரு வாரம் கூட இல்லை இந்த மாதிரி நடக்குதுன்னு எனக்கு ரொம்ப குழப்பமாகவே இருந்தது. அந்த திரும்ப நாங்கள் அங்கேயே அட்மிட் பண்ணி ஆப்ரேஷனெல்லாம் பண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் யோசித்து பார்த்தேன். எல்லாமே யோசித்து பார்க்கும்போது அது எந்த ரூபத்தில் அது விஸ்வரூபம் எடுத்துச்சோ அந்த விஷயம் அது அப்படியே முடிஞ்சிருச்சு. அதோட அந்த விஷயமே அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அதை முடிஞ்சிருச்சு. அதை நாங்கள் அப்படியே விட்டுருந்தோம்னா இது வேறு விதமாக அவருக்கு ஹெல்த் இஷ்யூ இன்னும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். எங்களுக்கு தெரியாமலே அவருக்கு வேறு இஷ்யூஸ் வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அம்மா எங்களுக்கு காட்டி அதை ஒன்றுமே இல்லாத ஆக்கிட்டா. அதுதான் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. இப்போது நீங்கள் சொன்னீங்க
இந்த மாதிரி திடீர்னு வந்த அம்மன் இல்லை, ரொம்ப வருஷமாகவே இருக்காங்க. ஆனால் ரொம்ப வருஷமாகவே நம்ம வழிபடாம விட்டுட்டோமோ இல்லை ஒரு காலத்துக்கு பிறகு அது மறந்துட்டோமோ அப்படின்றது. இப்போ வந்து அம்பாள் தன்னை வெளிப்படுத்திக்கிறா அப்படின்னு எடுத்துக்கலாமா? அம்பாள் யுகம்னே இப்போ வந்து ஆரம்பிச்சாச்சுன்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். வாராகி யுகம் தான் இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் வந்து எல்லாருடைய மனசுலையும் எல்லாருடைய வாயிலையும் வந்து வாராகி அம்மன் தான் யாருங்கிற சின்ன சின்ன குழந்தைங்க கூட வந்து இப்போ வாராகி அம்மனை பற்றி சொல்கிற அளவுக்கு வந்து விஸ்வரூபம் எடுத்து அந்த அம்பாள் வந்து இப்போ இருந்துட்டு இருக்காங்க. வழக்கமாகவே வராகி தெய்வத்தை வந்து உக்கிர தெய்வம்னு சொன்னாலும் சிலர் வந்து உக்கிர தெய்வமாக இருந்தாலும் அவ கருணையின் வடிவம் அப்படிங்கிறார். வீட்டில் வைத்து வராகி தேவியை வழிபடுறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன? வாராகி அம்மன் உக்ர தெய்வமாக இருந்தாலும் தன்னை நம்பி வந்தவங்களுக்கு அவ வந்து தாய். எல்லாருக்குமே வந்து அவ தாய் தான். ஆனால் வாராகி அம்மனை நம்ம வழிபடும் போது கெட்ட எண்ணங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. வாராகி அம்மனை வழிபட்டால் நமக்கு வந்து எந்த ஒரு இந்த மந்திர தந்திரங்கள் கூட யாராவது செஞ்சு வச்சா கூட அது வந்து எடுப்படாதுன்னு சொல்லுவாங்க. பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து எதுவுமே நமக்கு வந்து கந்திருஷ்டி கூட போக்கும்னு சொல்லுவாங்க. பெண்கள் வந்து இப்போ வந்து வாராகி அம்மனை நிறைய வழிபடுறாங்க வீட்டில். அந்த மாதிரி வழிபடும் போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மனதைரியத்தை வந்து கண்டிப்பாக வாராகி அம்மன் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய விஷயங்களை வந்து இப்போ வந்து பெண்கள் வந்து எதிர்கொள்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த மனதைரியம் வரணும், நமக்கு ஒரு பக்கபலமாக வந்து அம்மா இருக்காங்கன்னு நினச்சி நிறைய பேர் வந்து இப்போ தைரியமாகவும் இருந்துகிட்ருக்காங்க. வாராகி வழிபாடு செய்கிறவங்களுக்கு அந்த தைரியம் நிச்சயமாக வருது. நானே ஒரு பெரிய உதாரணமாக தான் நான் என்ன நினச்சிப்பேன். வாராகி அம்மனை பஞ்சமி தாய்னு சொல்லுவாங்க. பஞ்சமி திதியில் அமாவாசை திதியில் வந்து இந்த மாதிரி நாட்களில் அம்மனுக்கு நம்ம வந்து வீட்டில் பூஜை வழிபாடுகள் செய்யலாம். வழிபாடுகள் எப்படி செய்யணும்னா, அம்மாவுக்கு வந்து நம்ம விக்கிரகமாக வாங்கி வச்சு வழிபடணும்னு நினைக்கிறவங்க விக்கிரகம் வாங்கி வச்சு வழிபடலாம். அப்படி அந்த வசதி இல்லை நம்ம வீட்டில் வாங்கி வச்சு புதுசாக வாங்கி வச்சு வழிபடுறதுக்கு சில பேருக்கு பயம் இருக்கும். அந்த உக்ரமான தெய்வம்ங்கிறனால ஒரு பயமும் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கு. நம்ம மனசார வேணும்னு நினச்சோம்னா நாம் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு கூட நம்ம வந்து அந்த தாயாரை நினச்சி வீட்டில் வழிபடலாம். அந்த மாதிரி நம்ம வேண்டும் போது அந்த அம்மாவுக்கு இப்போது சிலை வாங்கி வச்சு வழிபடுறவங்க வந்து பஞ்சமி திதியில் நம்ம வந்து அபிஷேகங்கள் செய்யலாம். 5 விதமான அபிஷேகங்கள் செஞ்சு நம்ம அந்த அம்மாவுக்கு வந்து அந்த நாளில் படையல் போட்டு நம்ம வழிபாடு செய்யலாம். படையல் போடும்போது அம்மாவுக்கு ரொம்ப உகந்தது வந்து மாதுளை பழம். அந்த முத்துக்களை வந்து உதிர்த்து வச்சு அந்த அம்மாவுக்கு அதில் வந்து நம்ம அபிஷேகமே செய்யலாம். மாதுளை முத்துக்களை வச்சு நம்ம அம்மாவுக்கு அபிஷேகம் செஞ்சால் ரொம்பவும் வந்து பூரிச்சு போயிடுவா அந்த அம்மா. அது கூடவே நம்ம நெய்வேத்தியமாகவும் வந்து மாதுளை பழத்தை வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பானகம் தயாரித்து வைக்கலாம். பானகம் வந்து வாராகி அம்மனுக்கு ரொம்பவும் உகந்தது. நம்ம அந்த தண்ணீரில் வந்து ஏலக்காய், கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் சுக்கு தட்டி போட்டு நம்ம வந்து அதை நல்லா கலக்கி அதை பானகமாக வைக்கலாம். அது கூடவே நம்ம வந்து இந்த கிழங்கு வேக வைக்காமலே நம்ம வந்து அப்படியே வச்சு வழிபடலாம். படையலுக்கு நம்ம வந்து அம்பிகைக்கு வைக்கலாம். அது கூட நாம் இந்த சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி நம்ம என்ன வச்சு படைக்கணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே வச்சு படைக்கலாம். அம்மா இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சொல்லலை. நம்ம மனசுக்கு நம்ம ஒரு இதாக நினச்சி தான் நம்ம வந்து அம்மாவுக்கு சந்தோஷமாக படைக்கிறது தான். வராகி அம்மன் வந்து கையில் எடுத்து வழிபடக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் சொல்ல வர்ற அட்வைஸ் என்ன? ஏன்னா யாரோ சொல்கிறாங்க, இப்போ இவங்க வந்து சொன்னாங்க, இப்போ வராகி அம்மனை பற்றி ஏன் நீங்கள் இந்த சாமியை கும்பிடுறீங்க அப்படின்னு கேட்டாக்க, இல்லை ஒருத்தங்க வந்து ரொம்ப நமக்கு வெல்விஷர் அவங்க சொன்னாங்க, இல்லை இது என்னையே தேடி வந்தது, இந்த அம்மா வந்து ஒரு கிஃப்டாக வந்தாங்க வீட்டுக்கு இப்படின்னு ஒருத்தங்க வந்து இல்லைங்க நான் ரொம்ப வருஷமாக கும்பிட்டுட்ருக்கேங்க என் குலதெய்வங்க அப்படின்னு யாருமே சொல்லி நம்ம கேள்விப்படல. எல்லாருமே பை வேர்ட் மவுத் தான் ஒரு விஷயம் வந்து ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இந்த வராகி அம்மனை பார்க்குறோம். அதனால் கேட்குறேன். இப்போ நிறைய பேர் வந்து எல்லாருமே சொல்கிறாங்கன்னு வாங்கி வைக்கிறவங்களும் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு எந்த தெய்வத்தையும் வழிபட தேவையில்லை. உங்களுக்கு அது மனசுக்கு பிடிச்சிருக்கா, இந்த தெய்வத்தை வழிபட்டா நமக்கு நம்ம வினைகளெல்லாம் தீரும், நம்ம கஷ்டத்தெல்லாம் போக்கும், நமக்கு மனசுக்கு முதல்ல நிம்மதி கிடைக்கும். நம்ம எந்த கடவுளை நம்ம வேண்டும் போது கூட நமக்கு வந்து இது வேணும் அது வேணும்னு வேண்டதை விட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வேண்டுறேன், எனக்கு அதுக்கப்புறம் நீ பார்த்து நீ என்ன செய்கிறேன்னு நாம் சரணடைஞ்சோனாலே பாதி வேலைகளை வந்து நாம் வந்து எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு இது இருந்தாலே நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்போது தான் வந்து நிறைய பேருக்கு கோபங்கள் வருது கடவுள் மேலே. இப்போது எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு பக்தி தான் இருக்கணும் எப்போவுமே.
அதனால நம்ம வந்து ஒருத்தர் வழிபடுறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து வழிபடுறதை விட நமக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா நம்மளால அந்த அம்மாவுக்கு சரியான முறையில் பூஜை வழிபாடுகள் செய்ய முடிஞ்சால் நம்ம வந்து வாங்கி வழிபடலாம். சில பேருக்கு கிஃப்டாக வந்து அந்த மாதிரி வாங்கி வச்சு என்ன உள்பட எனக்கு வந்து வாராகி அம்மன் வராங்கன்னே தெரியாது, வேற ஏதோ ஒரு பொருள் அனுப்புறேன்னு சொல்லி எனக்கு வாராகி அம்மனை அனுப்புனாங்க. அந்த மாதிரி ஆனால் நான் முழு மனசோட நான் ஏற்றுக்கிட்டேன், நான் வந்து வழிபாடு செஞ்சு வந்தேன், அதுக்கான பலனும் எனக்கு கிடைச்சிது. அதனால இந்த மாதிரி வாங்கி வச்சு அதுக்கப்புறம் வழிபாடு செஞ்சு அது பரிபூர்ண அருளை பெற்றவங்களும் நிறையா இருக்காங்க. அதனால வாங்கி வைக்கிறவங்க வந்து அந்த அம்மாவை வாங்கி வச்சதோடு அப்படியே இல்லாமல் அந்த அம்மாவுக்கு என்னென்ன வழிபாடுகள் செய்யணுமோ அதை வந்து சரியான முறையில் செஞ்சு வழிபட்டு வந்தோன்னா கண்டிப்பாக அந்த அம்மா வந்து எப்போவுமே நம்ம கூட துணையாக இருப்பாள். நிறைய விஷயங்கள் வராகி அம்மன் குறித்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி சார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி. உங்கள் விஜய். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.